ஒரு சிறப்பான அதிதி ஒருவரை நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம். ஒரு நாடு என்கின்ற பொழுது அந்த நாட்டிலே இருக்கின்ற சட்ட திட்டங்கள், நீதி தொடர்பான விடயங்களை நாங்கள் முக்கியமாக அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நாட்டிலே இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் நாங்கள் அறிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பாகவும் இருக்குது. எனவே அதை பற்றி ஒரு விடயம்தான் இன்றைய நம்மவர் பகுதியில் நாம் உங்களோடு ஒரு அதிதி மூலமாக பேசவிருக்கணும். ஒரு தெளிவை நீங்கள் இன்றைய தினம் இது தொடர்பில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் மத்தியஸ்த பயிற்றுனர், நீதி அமைச்சினுடைய மத்தியஸ்த பயிற்றுனராக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திரு வேதமுத்து சவரிநாயகம் அவர்கள் இன்றைய நம்மவர் பகுதியில் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். காலை வணக்கம் திரு வேதமுத்து சவரிநாயகம் அவர்களே. இவரை இன்றைய தினம் நாங்கள் ஏன் சந்திக்கின்றோம், இவர் யார் என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் ஏதாவது பிணக்குகள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதனை முறையிடுவதற்கு, அதற்கான தேர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அதை போன்று போலீஸ் நிலையம் இருக்கிறது. அதையும் தாண்டி மத்தியஸ்த சபை இருக்கிறது. கடந்த 33 வருடங்களாக எங்களுடைய நாட்டிலேயே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற மத்தியஸ்த சபை, இது தொடர்பிலான ஒரு சரியான விளக்கம், தெளிவு எங்களுடைய மக்களிடம் ஒரு சிலருக்கு இருக்கிறது. ஆனால் பொதுவாக இதை பற்றிய தெளிவு என்பது மக்களிடம் மிக குறைவாக இருக்குது. எனவே அதை பற்றி ஒரு தெளிவை இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சீடர் என்று சொல்வார்கள். இந்த திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகின்ற கினி சிசில என்கின்ற தேசிய மத்தியஸ்த வேலை திட்டம், தேசிய மத்தியஸ்த வேலை திட்டம் சீடர் கினி சிசில என்று அழைக்கப்படும். எனவே இது தொடர்பான ஒரு தெளிவினைத்தான் நீங்கள் இந்த கலந்துரையாடல் மூலமாக பெற்றுக்கொள்ளவிருக்கிறீர்கள். இந்த சீடர் என்கின்ற திட்டத்திற்கு பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருப்பது ஐரோப்பிய யூனியனாக இருக்கிறது. இதனை செயல்படுத்துவது எங்களுடைய நாட்டில் பிரிட்டிஷ் கவுன்சில் மற்றும் ஆசிய பதனம். சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் திரு வேதமுத்து சவரிநாயகம் அவர்களே. எனவே நாங்கள் இந்த மத்தியஸ்த சபைகள் தொடர்பிலான ஒரு தெளிவை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க பேசுகின்ற இந்த கலந்துரையாடலில் நீங்கள் முதலில் சொல்லுங்கள், 33 வருடங்களாக இந்த மத்தியஸ்த சபை இருக்கிறது என்பது தொடர்பில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எப்போதிலிருந்து இந்த மத்தியஸ்த வேலை திட்டம் இங்கே எங்களுடைய நாட்டிலே செயல்படுத்தப்பட்டு வருகிறது, அதை பற்றி சொல்லுங்கள். 1988ஆம் ஆண்டு 72ஆம் இலக்க மத்திய சபைகள் சட்டமானது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு ஏற்ப 1990ஆம் ஆண்டுகளிலிருந்து இந்த மத்திய சபை சட்டத்துக்கு அமைய ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த செயல்முறை இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த மத்தியஸ்த சபையை பொறுத்தவரையில் பிணக்குகள், பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது இந்த மத்தியஸ்த சபை மூலமாக நாங்கள் அவற்றிற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி, எவ்வாறான பிணக்குகள் இந்த மத்தியஸ்த சபையில் முன்வைக்கப்படலாம்? இந்த மத்திய சபை செயல்முறைகளானது நாட்டில் 2 முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஒன்று 1988ஆம் ஆண்டு 72ஆம் இலக்க மத்திய சபை சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட சனசமூக மத்திய சபைகள் என்று அழைக்கப்படுகின்ற சமூக மத்தியஸ்த சபைகள். இது தற்பொழுது 329 மாவட்ட பிரதேச செயலக பிரிவுகளே அமைக்கப்பட்டு தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது. அவ்வாறே மாவட்ட செயலக மட்டத்திலே 2003ஆம் ஆண்டு 21ஆம் இலக்க விசேட பகுதிகளை சார்ந்த பிணக்குகள் சார்ந்த சட்டமானது உருவாக்கப்பட்டதன் பின் காணி தொடர்பான மத்திய சபைகள் தற்பொழுது 16 மாவட்டங்களிலே நிறுவப்பட்டு தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது. அதோடு எதிர்காலத்தில் நிதி தொடர்பான விசேட மத்திய சபைகள் அமைக்கப்படவிருக்கின்றன 6 மாவட்டங்களில். இப்பொழுது ஒரு பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது சமூக ரீதியான பிரச்சனைகள், அதே போன்று காணி தொடர்பான பிரச்சனைகள், இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் மத்தியஸ்த சபையில் முறையிடக்கூடியதாக இருக்கும். இந்த மத்தியஸ்த சபையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை முறையிடலாம், இல்லாட்டிக்கு யார் மத்தியஸ்த சபைக்கு முறையிடலாம் என்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருக்கு, அதை பற்றியும் சொல்லுங்கள். அதாவது இந்த மத்திய சபைகளுக்கு எவ்வகையான பிணக்குகளை நாங்கள் முறையிட வேண்டும் என்று முதலில் நாங்கள் தெரிந்து கொண்டிருந்தால் அதை எமக்கு அடுத்த விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்கு இலகுவாக இருக்கும். முதலாவதாக நாங்கள் இந்த சனசமூக மத்தியஸ்தம் என்று சொல்லப்படுகிற அந்த மத்திய சபைகளுக்கு நாங்கள் 5 லட்சத்துக்கு குறைவான சொத்து அல்லது கடன் அல்லது சேத ஈடு கோரிக்கை தொடர்பான பிணக்குகளை நாங்கள் முறையீடு செய்யலாம். அதாவது பிணக்கை முன்வைக்கலாம். அவ்வாறு முன்வைத்து அங்கு கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வர முடியாத சந்தர்ப்பத்தில் மாத்திரமே எங்களுக்கு அதனை நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்ய முடியும். ஆகவே இது கட்டாயமானது. ஆகவே மக்கள் இதனை தெரிந்து கொள்வது நல்லது. அடுத்ததாக நாங்கள் மத்திய அந்த குற்றவியல் சட்டக்கோவையில்
இணக்கப்படுத்தக்கூடிய தவறுகள் என்று காணப்படுகின்றன. ஆகவே இந்த இணக்கப்படுத்தக்கூடிய தவறுகளை நாங்கள் மத்திய சபை சட்டத்திலே 23 வகை காணப்படுகின்றன. இந்த 23 வகையான தவறுகளும் கட்டாயம் மத்திய சபைகளில் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்படி வர முடியாவிட்டால் மாத்திரமே நாங்கள் அந்த தவறுகளை நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கொன்றாக தாக்கல் செய்ய முடியும். அடுத்ததாக சிவில் பிணக்குகள். பொதுவாக மத்திய சபைகளை நாங்கள் எடுத்து செல்லுகின்ற அனைத்தையும் நாங்கள் பிணக்குகள் என்று அழைப்போம். ஆனால் அதில் தவறுகளும் பிணக்குகளும் காணப்படுகின்றன. அப்பொழுது நாங்கள் இந்த சிவில் பிணக்குகள் என்று சொல்லப்படுகின்ற மத்திய சபை சட்டத்தில் 3ஆம் அட்டவணையில் காணப்படுகிறது. இந்த அட்டவணையிலே 15 பிணக்குகள் இருக்கின்றன. உதாரணமாக விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிணக்குகள், கடலாண்மை சம்பந்தப்பட்ட பிணக்குகள், அடுத்து தேர்தல் மனு தொடர்பான பிணக்குகள், பிரிவிடுதல் பற்றிய வழக்குகள். இந்த பிணக்குகள் நாங்கள் மத்திய சபையில் கலந்துரையாடப்பட கூடாது. அதை தவிர்ந்த குடும்ப தகராறுகள், காணி சம்பந்தப்பட்ட பிணக்குகள், அடுத்து பண கொடுக்கல் வாங்கல், சொத்து சம்பந்தப்பட்ட பிணக்குகள் கட்டாயம் மத்திய சபைகளுக்கு நாங்கள் மத்திய சபைகள் அனுப்பப்பட்டு அங்குதான் இந்த கலந்துரையாடல்களை மேற்கொண்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்படி வர முடியாவிட்டால் மாத்திரமே எங்களால் அதனை நீதிமன்றத்துக்கு வழக்காக தாக்கல் செய்ய முடியும். அடுத்ததாக இந்த களவு சம்பந்தப்பட்ட தவறு பிணக்குகள் மத்திய சபையில் கலந்து பேச முடியாது என்று தான் ஆரம்பத்தில் இருந்தது. இருந்தாலும் 2011ஆம் ஆண்டு மத்திய சபை சட்டத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த திருத்தத்துக்கு அமைவாக இப்பொழுது பராயமடையாத அதாவது சிறுவர், அதாவது 18 வயது குறைவான ஒரு சிறுவர் அவர் செய்த அந்த களவின் பெறுமதி 5000 குறைவெனில் அவர் அந்த பிணக்கு கட்டாயம் மத்திய சபையில் கலந்துரையாடப்படல் வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த 4 விடயங்களும் மத்திய சபை சட்டத்துக்கு அமைவாக கட்டாயம் மத்திய சபைகளில் தான் கலந்துரையாடப்படல் வேண்டும் என்று சட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இதனை நாங்கள் செய்வதன் மூலமாக மக்கள் அவர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். பொதுவாக இவ்வாறான பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது எல்லோருமே போலீஸில் முறையிடுவதற்கு தான் செல்வார்கள். இவ்வாறு முறையிடப்படுகின்ற விடயங்கள் அங்கிருந்து மத்தியஸ்த சபைக்கு வருகின்றது. இந்த விளக்கம் மக்களிடம் இருக்கிறதா? மத்திய சபையில் இவ்வாறு எங்களுடைய பிணக்குகள் கலந்துரையாடப்படுகின்றன என்ற விளக்கம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் நேரடியாக இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்பில் மக்கள் மத்தியஸ்த சபையில் வந்து முறையிடக்கூடியதாக இருக்குமா? இது 3 முறையாக நாங்கள் இந்த மத்திய சபைகளுக்கு பிணக்குகளை அனுப்ப முடியும். ஒன்று, நீதிமன்றங்கள் மூலமாக இந்த மத்திய சபைகளுக்கு பிணக்குகள் பெற்றுக்கொள்ளப்படும். அடுத்தது போலீஸ் நிலையங்களினூடாக பிணக்குகள் மத்திய சபைகள் பெற்றுக்கொள்ளும். அடுத்து தனிப்பட்ட முறையில் அந்த அந்த நீதிமன்றங்களிலிருந்து போலீஸ் நிலையங்களிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற பிணக்குகள் கட்டாயம் அந்த நான் ஏற்கனவே கூறிய அந்த 4 விடயங்கள் பிரிவுகளுக்கு உட்பட்டது. அதாவது கட்டாயம் மத்திய சபைகள் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வர முடியாவிட்டால் மாத்திரம்தான் நான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்று இருக்கின்றது. ஆகவே அதனால்தான் அந்த போலீஸ் நிலையத்தில் நாங்கள் முறைப்பாடு செய்தாலும் அதை போலீசார் மத்திய சபைகளுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அதே மாதிரி நீதிமன்றமும் அனுப்பி வைக்கிறது. அடுத்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை பிணக்குகளை மத்திய சபைகளுக்கு அனுப்பி வைக்க முடியும். அதனை கொஞ்சம் தெளிவாக கூறுவதென்றால், நீங்கள் இப்போ எனக்கு இன்னொருவருடன் ஒரு பிணக்கு ஏற்பட்டுவிட்டால் நான் ஒரு வெற்று தாளிலே எனது பெயர், முகவரி மற்றும் எனது பிணக்கு குறித்த சிறிய விளக்கம் அதனை எழுதி என்னோட பிரச்சனைக்குரிய அடுத்த தரப்பு அவரை நாங்கள் 2ஆம் தரப்பு என்கிறோம், விண்ணப்பித்த எண்ணை 1ஆம் தரப்பு என்கிறோம். அந்த 2ஆம் தரப்பினுடைய பெயர், முகவரி என்பவற்றை தெளிவாக எழுதி 5 ரூபா முத்திரையொட்டி எல்லா சந்தர்ப்பத்திலும் 33 வருடங்களாக இந்த முத்திரை கட்டணம் 5 ரூபாய் தான். ஆகவே நாங்கள் விண்ணப்பிப்பதற்கு 5 ரூபாய் இருந்தால் போதுமானது. ஆகவே அந்த முத்திரையை ஒட்டி அதனை செல்லுபடியற்றதாக்கி அதனை நாங்கள் மத்திய சபைகள் ஒன்று கூடுகின்ற வார இறுதி நாட்களில் தான் பொதுவாக ஒன்று கூடுவார்கள். அந்த நாட்களில் நேரடியாக சென்று மத்திய சபை தவிசாளிகளிடம் நாங்கள் இதனை ஒப்படைக்கலாம், அல்லது அவரை அஞ்சலில் அனுப்பி வைக்கலாம், அவருடைய முகவரிக்கு அஞ்சலில் அனுப்பி வைக்கலாம். அல்லது தற்பொழுது முறைப்படுத்தப்பட்ட முறை, அதாவது ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் உள்ள பிரதேச செயலாளர் காரியாலயங்களில் முறைப்பாட்டு பெட்டியொன்று நீதி அமைச்சினால் மத்திய சபை ஆணைக்குழுவின் மூலமாக ஆசிய மன்றத்தின் அடுத்த பிரிட்டிஷ் கவுன்சிலின் உதவியோடு முறைப்பாட்டு பெட்டியொன்று வைக்கப்பட்டுள்ளது. அதன் அருகிலேயே அதற்கான படிவம் உள்ளது. ஆகவே நாங்கள் அதனை எடுத்து அது 2 மொழிகளிலேயும் அச்சிடப்பட்டுள்ளது. ஒன்று சிங்களம் மற்றும் தமிழ் மொழியில்.
விரும்பிய மொழியில் நாங்கள் அந்த விண்ணப்பத்தை விண்ணப்படிவத்தை நிரப்பி அந்த முறைப்பாட்டு பெட்டியில் இட்டு செல்லலாம். அதன் மூலமாக அந்த பிணக்கானது மத்திய சபை தவிசாளர் சென்றடையும். அதாவது அதற்குரிய அதிகாரிகள் நீதி அமைச்சினால் ஒவ்வொரு பிரதேச காரியாலயங்களிலும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முறைப்பாட்டு பெட்டிகளில் இவ்வாறான முறைப்பாடுகள் கிடைக்கின்றனவா? தற்பொழுது மக்கள் இந்த அறிவூட்டலின்படி மிக அதிகளவாக கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே இலகுவாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் பிணக்குகள் இருக்கின்ற பொழுது மத்தியஸ்த சபைக்கு நீங்கள் உங்களுடைய முறைப்பாடுகளை இவ்வாறு முறைப்பாட்டு பெட்டியில் உங்களுடைய முறைப்பாடுகளை இடுவதன் மூலமாக அதற்கான தீர்வினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த தீர்வுகள் எவ்வாறு வழங்கப்படும்? உடனடியாக வழங்கப்படுமா இல்லாவிட்டால் அதற்கான காலம் இருக்கிறதா? அதாவது இப்போ முறைப்பாட்டு பட்டியலிட்ட அந்த பிணக்குகளை அதற்கு பொறுப்பான அதிகாரி, அதாவது அபிவிருத்தி உத்தியோகஸ்தர், மத்தியஸ்தம் என்று அழைக்கப்படுகிற அந்த உத்தியோகஸ்தர் அதனை பெற்று குறிப்பிட்ட காலத்துக்குள் அதனை மத்திய சபை தவிசாளரிடம் அனுப்பி வைப்பார். அப்பொழுது மத்திய சபை தவிசாளர் அந்த பிணக்கை கவனித்து குறிப்பிட்ட காலத்துக்குள் ஓரிரு வாரங்களுக்குள் அது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ள அவரால் முடியும். அதாவது அந்த 2 தரப்பையும் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரத்துக்கு வருகை தருமாறு அழைப்பு கடிதம் அனுப்புவார். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு போலீஸில் புகார் செய்கின்ற பொழுது எவ்வாறு இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமோ அதே போன்று மத்தியஸ்த சபையிலும் முறைப்பாடுகள் செய்கின்ற பொழுது அவ்வாறான நடைமுறை இருக்கிறது. அப்படித்தானே? அது தவிர இந்த மத்தியஸ்த சபையில் எங்களுடைய பிணக்குகள் முறைப்பாடுகளை தெரிவிப்பதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கின்றன? எங்களுக்கு எவ்வளவு தூரம் இலகுவில் இதனை இந்த பிணக்கினை தீர்த்து கொள்ள முடியும் போன்ற நன்மைகள் இருக்கின்றன? ஆமாம், அப்படி ஒரு விண்ணப்பம் கிடைத்தவுடன் அவர் அழைப்பு கடிதம் அனுப்பிய பின் அந்த 2 தரப்பும் அந்த இடத்துக்கு வருகை தந்தால் அந்த மத்திய சபையினுடைய தவிசாளர் அல்லது தலைவர் அந்த பிணக்கை கலந்துரையாடுவதற்கு பிணக்குதாரர்களால் தெரிவு செய்யப்பட்ட 3 பேரை நியமனம் செய்வார். அப்பொழுது அந்த 3 பேரையும் நாங்கள் மத்திய சபை என்று அழைக்கின்றோம். அந்த பிணக்கை கலந்துரையாடுவதற்கு அந்த தரப்பினரால் விரும்பப்பட்ட 3 பேரை கொண்ட அந்த குழுவைத்தான் நாங்கள் மத்தியஸ்த சபை என்கிறோம். அந்த மத்திய சபையின் உறுப்பினர்கள் இந்த 2 தரப்பினருடையும் கலந்துரையாடி இந்த பிணக்கு சம்பந்தப்பட்ட அந்த தரப்பினருடைய விருப்புக்கு ஏற்ப அவர்கள் வெற்றி என்கிற முடிவை வரும் வரை அந்த பிரச்சனையை கையாளுவார்கள், உதவி செய்வார்கள், தேவையான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். அவ்வாறு அவர்கள் உடன்படிக்கைக்கு வந்தால் அதில் ஏற்படுகின்ற நன்மையாக நாங்கள் விண்ணப்பிப்பதற்கு ₹5 மாத்திரமே செலவாகும். ஆகவே அல்லது அந்த பிணக்கை கலந்துரையாட நாங்கள் செல்லுகின்ற அந்த போக்குவரத்து செலவு, ஆகவே செலவு மிக குறைவாக இருக்கும். மத்திய சபையில் நீங்கள் நேரடியாக பிணக்கொன்றை விண்ணப்பிக்கும் பொழுது அதே மாதிரி அந்த பிரச்சனையை கலந்து பேசுவதற்கு நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த மத்திய சபை சட்டத்தின் 2ஆம் அட்டவணையில் உள்ள தவறுகள் 30 நாட்களுக்குள் அந்த சபை அமைக்கப்பட்டு, அதாவது தரப்பினர்கள் 2 தரப்பினர் வருகை தந்து அந்த சபை அமைக்கப்பட்டு 30 நாட்களுக்குள் ஏதோ ஒரு முடிவை எட்ட வேண்டும். அவ்வாறு அது பிணக்கென்றால், அதான் நான் மத்திய சபை சட்டத்தில் 3ஆம் அட்டவணை என்று நான் குறிப்பிட்டேன். அந்த 3ஆம் அட்டவணையில் உள்ள பிணக்காயிருந்தால், சிவில் பிணக்குகள் என்றால் கட்டாயம் 60 நாட்களுக்குள் ஒரு முடிவை அந்த மத்திய சபை உருவாக்கப்பட்ட மத்திய சபையின் மூலமாக ஏதோ ஒரு முடிவு கிடைக்கும், எடுக்க முடியும். ஆகவே மொத்தமாக 60 நாட்களுக்குள் தரப்பினருக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பொதுவாக இன்றைய காலகட்டங்களில் எல்லாம் காணி தொடர்பான பிரச்சனை, பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே இதற்கு நீங்கள் ஏதாவது வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுதோ இல்லாட்டி போலீஸ் மூலமான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கோ எவ்வளவு காலம் எடுக்கும், எவ்வளவு நாட்கள் நாங்கள் இந்த பிரச்சனை தொடர்பில் அலைய போகின்றோம் என்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் மத்தியஸ்த சபையில் திரு வேதமுத்து சபரிநாயகம் அவர்கள் கூறியது போன்று 60 நாட்களுக்குள்ளாக உங்களுடைய இந்த பிரச்சனைகள் தொடர்பான தீர்வினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லினார். இது தொடர்ச்சியான ஒரு சந்திப்பிலேயே இது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படுமா, இல்லாவிட்டால் அவர்கள் 2-3 தடவைகள் இந்த மத்தியஸ்த சபைக்கு வருகை தந்து இந்த பிணக்கினை தீர்த்து கொள்ளக்கூடியதாக? அதாவது தரப்பினர்களுடைய முயற்சி, அதாவது அவர்கள் விரும்பினால் மாத்திரம் உடனடியாக ஓரிரு மணித்தியாலங்களில் கூட அந்த பிரச்சனைக்கான தீர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது ஒரு சில நாட்கள், மொத்தமாக 60 நாட்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் தரப்பினர் இருவரும் விரும்பினால்
இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து கொள்ள வேண்டிய எண்ணம் அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் உடனடியாக அந்த பிரச்சனையை ஓரிரு மணி நேரங்களை தீர்த்து கொண்டு செல்ல முடியும். அத்தோடு இந்த மிக முக்கியமாக இதில் இருக்கிற அடுத்த நன்மை, அந்த தரப்பினருக்கிடையே உறவுகள் மேம்படும், சீர்படும். இந்த குடும்பத்தில் ஒரு பிணக்கண்டு தகராறு என்று வைத்துக்கொண்டால் அது உறவு ரொம்ப முக்கியமானது. அதே போல் அயலவர்களோடு எங்களுக்கு ஏதோ ஒரு பிணக்கு ஏற்பட்டால் அவர்களுடைய உறவும் எங்களுக்கு முக்கியமானது. ஆக இந்த உடன்பாட்டுக்கு வருவதன் மூலமாக அவர்கள் உறவுகள் மேம்படும். வேறொரு பிணக்கு தீர்வு முறையில் இந்த உறவுகள் தொடர்பான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கிறது. ஆனால் இங்கு இரண்டு தரப்பும் விரும்பி ஒரு முடிவுக்கு வருவதன் காரணமாக அந்த உறவுகள் வலுப்படுவது சமூக ரீதியாக மிகவும் நன்மை பயக்கும். ஆனாலும் கூட அதையும் தாண்டி அந்த உறவுகளுக்கிடையே ஒரு புரிந்துணர்வு இல்லாவிட்டால் சில விட்டு கொடுக்காத மனப்பான்மை காரணமாக சில சிக்கல்களும் ஏற்படலாம். பொதுவாக சில சந்தேகங்கள் இருக்கலாம் மக்களிடம். மத்திய சபைக்கு இவ்வாறு நாங்கள் முறைப்பாடு செய்ய செல்கின்றோம், இது காலதாமதமாகும், சரியான தீர்வு கிடைக்காது போன்ற சில சந்தேகங்களும் இருக்கிறது. அதை பற்றியும் ஒரு தெளிவான விளக்கம், ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் அவங்களுக்கு சொன்னால், ஏனென்றால் யாராவது சொல்கின்ற விடயங்களை கேட்டுத்தான் மக்கள் சில முடிவுகளை எடுத்துக்கொள்கின்றார்கள். எனவே நீங்கள் அங்கிருந்து பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். எனவே இந்த காலதாமதம் தொடர்பில் மக்களுக்கிடையே இருக்கக்கூடிய சந்தேகம் எப்படி? அதாவது இப்போ மத்திய சபை தவிசாளர்கள் பெற்றுக்கொண்ட பிணக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அந்த வார இறுதி நாட்களில் கூடுவதனால் ஒரு மாதத்தில் 4 தடவைகள் தான் அவர்களால் கூட முடியும். ஆகவே தான் காலதாமம் ஆகுமே தவிர, ஆனால் காலதாமம் என்று கூடுதலாக ஏற்படுவதில்லை. பொதுவாக ஓரிரு வாரங்களிலேயே அவர்கள் அந்த பிணக்கை கலந்துரையாடலுக்கான சந்தர்ப்பத்தை மத்திய தபிசாவுடன் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மத்தியஸ்த சபை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிரதேச வாரியாக ஒரு மத்தியஸ்தர், இப்போ நான் ஒரு மத்தியஸ்தராக ஆக போகின்றேன் என்று சொன்னால் அதற்கான நடைமுறைகள் என்னவாக இருக்குது? ஒருவர் மத்தியஸ்தர் ஆவது எப்படி, அதை பற்றியும் சொல்லுங்கள். அதாவது இந்த ஒவ்வொரு மத்திய சபைகள் பிரதேச செயலாளர் பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ள இந்த மத்தியஸ்த சபைகள் குழாம் 3 வருட கால பதவி காலத்தை கொண்டது. எனவே 3 வருடம் நிறைவடைந்ததும் ஆணைக்குழுவானது, மத்திய சபைகள் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடும். அந்த அறிவித்தலின்படி அந்த பிரதேச செயலக பிரிவில் உள்ள அரசாங்கத்தின் உயரதிகாரிகள், அரசாங்க காரியாலய உயரதிகாரிகள் அல்லது ஓய்வு பெற்ற உயரதிகாரிகள் அல்லது சமய ஸ்தலங்களின் தலைவர்கள் மற்றது அந்த பிரதேசத்தில் கடமையாற்றுகின்ற அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செயலாளர்கள் பெயர் குறித்த நியமனங்களை மேற்கொள்ளலாம். அதாவது வேறொருவர் பெயர் குறித்த நியமனங்களை செய்ய வேண்டும், அதாவது பரிந்துரை செய்ய வேண்டும். நான் நேரடியாக மத்திய சபை உறுப்பினராக விண்ணப்பிக்க முடியாது. ஒருவருடைய பரிந்துரை மத்தியஸ்தர் என்ற அந்த பதவியை பெற்றுக்கொள்ள அதுக்கு சில தகமைகள் இருக்கின்றன. 35 வயதை தாண்டியவராக இருத்தல் வேண்டும். அடுத்தது காபோது சாதாரண சித்தி எழுதியிருக்க ஆளாக இருக்கிறது வேண்டும். அடுத்தது அந்த எந்தவித வெளிப்படையான அரசியல் செயல்பாடுகள் ஈடுபடாதவராக இருத்தல் வேண்டும். அத்தோடு அவர் அந்த ஊராரால் நன்னடத்தை உள்ளவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். இது இருந்தால் இதில் மத்தியஸ்த உறுப்பினராக இணைந்து கடமையாற்றத்துக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அதே போன்று இப்பொழுது நாங்கள் பார்க்கிற பொழுது நாட்டினுடைய பல பிரதேசங்களிலும் இந்த மத்திய சபைகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்தந்த இடங்களில் மத்திய சபைகள் இருக்கின்றன என்ற ஒரு அடையாளப்படுத்தலையும் நாங்கள் மக்களுக்கு கொடுத்தால் இன்னும் தெளிவாக இருக்கும். மத்தியஸ்த சபைகள் எங்கெங்கே அமைந்திருக்கின்றன? நாட்டில் 329 பிரதேச செயலக பிரிவுகளிலே இந்த மத்திய சபைகள் குழாம்கள் தற்பொழுது நிறுவப்பட்டுள்ளன. ஆகவே அனைத்து கிராமங்களையும் உள்ளடக்கி தான் இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எந்த ஒரு கிராமத்தில் வாழுகின்ற மக்களும் தங்கள் பிரச்சனைகளை இந்த மத்திய சபை குழாத்தின் தவிசாளருக்கு நீங்கள் அனுப்பி வைக்க முடியும். ஆகவே எல்லா மக்களுக்கான இந்த வாய்ப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன, நீதியமைச்சினாலும் மத்திய சபைகள் ஆணைக்குழுவினாலும். அதே போல் காணி மத்திய சபைகள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது தற்பொழுது 16 மாவட்டங்களில் தான் இது நிறுவப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் ஏனைய 9 மாவட்டங்களிலும் இது நிறுவப்படும். அதே போன்று இலங்கையிலே இந்த மத்திய சபைகள் ஆணைக்குழு இருக்கிறது. பல விடயங்களில், பல செயல்பாடுகளில், பல பிணக்குகளை தீர்ப்பதில் மத்திய சபைகள் முன்னின்று செயல்படுகின்றன என்று சொல்லலாம். இலங்கையை பொறுத்தவரையில் இந்த மத்திய சபைகள் ஆணைக்குழுவினுடைய வகைபாகம் என்பது எவ்வாறு இருக்கிறது? அதாவது 1988ஆம் ஆண்டு 72ஆம் இலக்க மத்திய சபை சட்டத்திலே ஒரு மத்திய சபைகள் ஆணைக்குழுவை அமைக்குமாறு ஜனாதிபதி அது பணிக்கிறது. ஆகவே ஜனாதிபதியானவர் 5 பேரை கொண்ட
அந்த மத்தியஸ்த ஆணைக்குழுவின் உறுப்பினர்களாக 5 பேரை நியமிப்பார். அவற்றில் 3 உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர்களாக தற்பொழுது இருக்கிறார்கள். அவர்களுடைய வகைபாகம் வந்து அந்த 329 பிரதி செயலக பிரிவிலே அமைக்கப்பட்டுள்ள அந்த மத்திய சபைகள் குழாத்தினுடைய உறுப்பினர்களை நியமித்தல், அவர்களை நீக்குதல், அவர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் அவர்களை மேற்பார்வை செய்தல் அல்லது இடமாற்றம் செய்தல், அடுத்து இந்த சட்டத்துக்கு அமைவாக அவர்கள் செய்யப்படுகிறார்கள் என்பதை கவனித்தல் ஆகிய விடங்களை அந்த மத்திய சபைகள் ஆணைக்குழு மேற்கொள்கின்றது. அனைத்து விடங்களும் மத்திய சபை ஆணைக்குழுவின் கீழ் தான் இது நடக்கின்றது. கட்டாயமாக எங்கே அமைந்திருக்கிறது அதை பற்றியும் நாங்கள் கேட்க வேண்டும். அது கொழும்பில் தான் அமைந்திருக்கிறது. நீதி அமைச்சில் தற்பொழுது அதன் முகவரி மாற்றப்பட்டுள்ளது. தற்பொழுது நீதி அமைச்சினுடைய 5ஆம் மாடியில் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். நேரடியாக மத்திய சபைகள் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்து தொடர்பு கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். கட்டாயமாக. அதே போன்று எதிர்கால திட்டம் என்று பார்க்கின்ற பொழுது ஏதாவது சிறப்பான விஷயங்கள் இருக்கிறதா? எதிர்காலத்தில் அந்த நாங்கள் கூறியது போல நிதி தொடர்பான விசேட காணி மத்திய சபைகள் 6 மாவட்டங்கள் தற்பொழுது பரிச்சார்த்த ரீதமாக உருவாக்கப்பட இருக்கின்றன. எதிர்காலத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் இது வியாபிக்கும். இந்த சீரல் என்கின்ற மத்திய சபை ஒரு விளக்கம் தெளிவை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ரீதியில் இன்றைய தினம் காலை வேளை தலைவாசல் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்தோம். நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு சொன்னால் என்னவாக இருக்கிறது? மக்களுக்கு கூறக்கூடிய செய்தி என்றால், உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே விண்ணப்பிக்க முடியும் என்பதால் நாங்கள் அதனை கட்டாயம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, இன்னொருவருடன் ஏதாவது ஒரு பிணக்கு ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் அதனை நேரடியாக மத்திய சபை தவிசாளருக்கு விண்ணப்பிக்க முடியும். அல்லது பிரதேச செயலக காரியாலயங்களில் நிறுவப்பட்டுள்ள முறைப்பாட்டு பெட்டியிலிடுவதன் மூலமாக அதனை மத்திய சபைகளுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அத்தோடு மத்திய சபைகள் தவிசாளரிடமிருந்து உங்களுக்கு ஒரு கடிதம், அழைப்பு கடிதம் வந்தால் கட்டாயம் நீங்கள் அந்த கலந்துரையாடலில் நீங்கள் கலந்து கொள்வது ரொம்பவும் முக்கியமானது. அதுதான் சட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறது. நீங்கள் கட்டாயம் மத்திய சபையில் கலந்துரையாடி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் போலீஸ் நிலையங்களிலிருந்தும் நீதிமன்றங்களிலிருந்தும் மத்திய சபைகளுக்கு அது அனுப்பப்படுகிறது. அவை மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். மத்தியஸ்த சபைகளுக்கு வருகின்ற பிணக்குகளில், கலந்துரையாடப்படுகின்ற பிணக்குகளில் 170% பிணக்குகள் இணக்கத்துக்கு வருகின்றன. அதாவது அவர்கள் உறவுகள் மேம்படுகிறது. அத்தோடு அவர்கள் அந்த சமூகத்திலே ஒற்றுமையாக வாழும் சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அவர்களுக்கு வெற்றி என்ற முடிவு ஏற்படுகினால் அவர்கள் திருப்தி ஏற்படுகிறது, சந்தோஷம் நிலைக்கிறது. கட்டாயமாக சாதகமாக சந்தோஷமாக உங்களுடைய பிணக்குகளை நீங்கள் தீர்த்து கொள்வதற்கான ஒரு செயல்பாடு மத்திய சபையினால் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே இலகுவாக அதே போன்று உங்களுடைய பிணக்குகளை, உறவுகள் மேம்பட வேண்டும், வாழ்க்கை வாழ்வது எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரச்சனைகள், பிணக்குகள் வரலாம். சில வேளை சரியான புரிந்துணர்வு இல்லாமல், இல்லாவிட்டால் ஏதாவது சந்தேகங்களின் பேரில் ஏற்படுகின்ற இந்த பிணக்குகளை மத்திய சபை மூலமாக நீங்கள் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்கின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை இன்றைய தினம் தலைவாசல் நிகழ்ச்சியில் திரு வேதமுத்து சபரிநாயகம் அவர்கள் தெளிவாகவே தந்திருந்தார். இந்த கலந்துரையாடலை நீங்கள் யூடியூப் மூலமாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வசந்தம் டிவியினுடைய யூடியூப் பக்கத்திலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே தவறவிட்டால் பாருங்கள், திரும்ப பார்க்க வேண்டுமாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது தவிர மத்தியஸ்த சபை செயல்பாடுகள் தொடர்பில், இல்லாட்டிக்கு மத்தியஸ்த சபை தொடர்பான உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் தொலைபேசி இலக்கமும் இருக்கிறது. நீங்கள் அழைக்கலாம். 0112 334 323 0112 334 323 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலமாகவும் அழைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் தலைவாசல் நிகழ்ச்சியில் இதுவரை எங்களோடு இணைந்திருந்தவர் நீதி அமைச்சின் மத்தியஸ்த பயிற்றுனர் திரு வேதமுத்து சபரிநாயகம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொள்ளலாம். நன்றிகள் இன்றைய தினம் கலந்து கொண்டமைக்காக.